கவலை இல்லாதவர்கள் பூமியில யாருமே இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கவலைகள். நான் என் குடும்பத்தின் தேவைகளை எப்படி சந்திக்க போறேன்? எனக்கு இருக்கக்கூடிய வியாதியிலிருந்து எனக்கு எப்ப சுகம் கிடைக்க போகுது? எனக்கு இருக்கிற கடன்களை நான் எப்ப கட்டி முடிக்க போறேன்? எனக்கு எப்ப கல்யாணம் நடக்கும்? நான் எப்ப சொந்த வீடு வாங்க போறேன்? கார் வாங்க போறேன்? பைக் வாங்க போறேன்? நான் என் எக்ஸாம்ஸை எப்படி எழுதி முடிக்க போறேன்? நெக்ஸ்ட் என்ன படிக்க போறேன்னு தெரியலையே. எனக்கு எப்போ ஒரு நல்ல வேலை கிடைக்கும்? நான் எப்ப கர்ப்பம் தரிக்குவேன்? என்னோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு தெரியலையே. பெற்றோர்களுக்கு அவங்களோட பிள்ளைகள் ஃபியூச்சர் எப்படி இருக்குமோ அப்படின்னு அநேக விதமான கவலைகள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. லூக் சாப்டர் 12 verse 24 and 25ல இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்றாரு, நீங்க எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. வானத்துல பறக்கிற பறவைகளை பாருங்க. அவங்க என்ன பண்றதில்ல, அவங்க சோ பண்றதில்ல, ஹார்வெஸ்ட் பண்றதில்ல, அவங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறதில்ல. இருந்தாலும் தேவன் அவங்களோட தேவைகளை எல்லாவற்றையும் சந்திக்கிறாரு. நீங்க அந்த பறவைகளை பார்க்கலும் யூ ஆர் மோர் வேல்யூ, நீங்க விசேஷித்தவர்களா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. அதனால உங்க கவலைகள் எதுவாக இருந்தாலும் அது தேவன் கையில கொடுத்து விட்டு கவலையை விட்டு விடுங்கள். ஆமென்.